பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி ரப்பி ஸித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஎம்எஸ்ஸினால் நடாத்தப்படும் தஃப்சீர் தொடரிலே இன்ஷா அல்லாஹ் இன்று சூரத்துல் ஹுஜராத்துடைய 10வது வசனத்தை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். இன்னமல் முஃமினூன இஹ்வா ஃபஅஸ்லிஹு பைன அஹ்வைக்கும் வத்தகுல்லாஹ் லஅல்லக்கும் துர்ஹமூன். மோமீன்கள் நிச்சயமாக சகோதரர்கள். அவர்களுக்கு மத்தியில், உங்களுடைய இரு சகோதரர்களுக்கு மத்தியில் நீங்கள் சமாதானத்தை ஏற்படுத்தி வையுங்கள். அல்லாஹ்வை மனதில் ஆழமாக இருத்தி கொள்ளுங்கள். நீங்கள் ரஹ்மத் செய்யப்படுவீர்கள், அருள் பாலிக்கப்படுவீர்கள். இந்த வசனத்தை பொறுத்தவரையிலே முக்கியமான 3 விடயங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ஆரம்பமாக இன்னமல் முஃமினூன இஹ்வா, நிச்சயமாக முஃமின்கள் அல்லாஹ்வை, மறுமையை, இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, அல் குர்ஆனை, மலக்குமார்களை, கலா கதிரை நம்பிக்கை கொண்ட இந்த முஃமின்கள் நிச்சயமாக சகோதரர்கள். எவ்வாறு இரத்த உறவு இரு சகோதரர்களை, இரு மனிதர்களை பிணைக்கின்றதோ, இணைக்கின்றதோ, அதே போன்று இந்த கோட்பாடுகளை ஏற்றுக்கொண்ட மனிதர்களை இந்த கோட்பாடு இணைக்கின்றது. அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட அந்த மனிதர்களை இந்த கோட்பாடு இணைக்கின்றது. அவர்கள் சகோதரர்கள். எனவே இவர்கள் ஃபெய்த் பேஸ்ட் பிரதர்ஸ். இவர்கள் கோட்பாடு ரீதியாக, நம்பிக்கை ரீதியாக சகோதரர்கள். நாங்கள் பார்க்கலாம், இஸ்லாமிய சமூகத்திலே நாங்கள் நேற்று பார்த்தோம், பிளவுகள் ஏற்படுவது இயல்பான. ஆனால் அந்த பிளவுகள் எப்போதும் அடிப்படையாக இருக்க முடியாது. மாற்றமாக முஸ்லீம் சமூகத்திலே மோமீன்களுக்கு மத்தியில் அடிப்படை என்னவென்றால் சகோதரத்துவம், அமைதி, பரஸ்பரம் உதவி செய்தல், ஒருவருடைய பிரச்சனையை இன்னொருவர் புரிந்து கொள்ளுதல், அவருக்கு உதவி செய்தல், அவருடைய பிரச்சனைகளை நாங்கள் அவருடைய பிரச்சனைகளை விட்டு வெளிவருவதற்கு நாங்கள் அவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குதல், ஒத்தாசையாக இருத்தல். இதுதான் முஸ்லீம்களுக்கு மத்தியிலான உறவின் அடிப்படை. பிரச்சனைகளும் முரண்பாடுகளும் ஏற்படுவது விதிவிலக்கான சந்தர்ப்பம். அது அடிப்படையாக மாறிவிட முடியாது. நாங்கள் ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொண்டால் சகோதரர்களுக்கு மத்தியிலே ஒற்றுமை, சமாதானம், அமைதி, பரஸ்பர உதவி, இதுதான் அடிப்படையாக இருக்க வேண்டுமே தவிர மாறி நடக்கக்கூடாது. பிரச்சனை தான் அடிப்படையாக மாறிவிடக்கூடாது, முரண்பாடு தான் அடிப்படையாக மாறிவிடக்கூடாது. மாற்றமாக அது விதிவிலக்கான சந்தர்ப்பங்கள். இவ்வாறு மாறி நடக்குமாக இருந்தால் நாம் நம்முடைய இஸ்லாம் பற்றிய அந்த புரிதலை நாங்கள் ரிவ்யூ பண்ண வேண்டும், மீள் பரிசீலனை செய்ய வேண்டும். இது முதலாவது விஷயம். இந்த பின்னணியில் தான் நாங்கள் இன்றைய எங்களுடைய இந்த உலக ரியாலிட்டியை, யதார்த்தத்தை பார்க்கின்ற போது எங்கும் பிரச்சனையாக, எங்கும் சிக்கலாக, எங்கும் முரண்பாடாக இருப்பதை பார்க்கலாம். எங்களுக்கு மத்தியில், தனி மனிதர்களுக்கு மத்தியிலாக இருக்கலாம், இயக்கங்கள், நிறுவனங்கள், அமைப்புகளுக்கு மத்தியிலாக இருக்கலாம், முரண்பாடுகளும் சிக்கல்களும் சண்டைகளும் நடந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே நவீன காலத்தில் மிக அண்மை காலமாக இஸ்லாமிய உலகத்திலே ஒரு எழுச்சி உருவாகி கொண்டிருக்கின்றது. முஸ்லீம்களுக்கு மத்தியில் மீண்டும் ஒற்றுமையை நாங்கள் கட்டியெழுப்ப வேண்டும், முஃமின்களுக்கு மத்தியில் அந்த பிணைப்பை நாங்கள் மீண்டும் கட்டியெழுப்ப வேண்டும் என்று அந்த கன்செப்ட் பேசப்படுகின்றது. உம்மத்திக் என்ற அந்த கன்செப்ட், நாங்கள் ஒரே உம்மா, அல் உம்மா வாஹிதா, நாங்கள் ஒரே உம்மத்தா, ஒரே சமூகமாக இயங்க வேண்டும் என்கின்ற அந்த கன்செப்ட் இன்று பேசப்படுகின்றது. தனியான ஒரு நிறுவனமே உம்மட்டிக் ஆர்கனைசேஷன் என்று தனியான ஒரு நிறுவனமே என்று அதற்காக வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் எவ்வாறு அரசியல் ரீதியாக, பொருளாதார ரீதியாக, சமூக ரீதியாக, மார்க்க ரீதியாக நாங்கள் எங்களை இணைக்கலாம், பிணைக்கலாம், ஒன்றாக செயற்படலாம், எமக்கான தனித்துவமான அடையாளத்தை நாங்கள் எவ்வாறு கட்டியெழுப்பலாம் என்று அவர்களுடைய ஆய்வுகள் இன்று பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன, நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. இது மிக முக்கியமான ஒரு விடயம். நாங்கள் இது சம்பந்தமாக பேசுகின்ற போது இன்னொரு விடயத்தையும் ஞாபகத்தில் கொள்ள வேண்டும். பொதுவாக நாங்கள் பார்க்கலாம், எங்களுடைய சமூக ஒழுங்கிலே நாங்கள் இன்டர்ஃபெய்த் டயலாக் சம்பந்தமாக பேசுகின்றோம். முஸ்லீம் அல்லாதவர்களோடு, சகோதர சமூகத்தவர்களோடு நாங்கள் எவ்வாறு டயலாகுக்கு போகலாம், கலந்துரையாடலாம், உடன்பாட்டுக்கு வரலாம், காமன் கிரவுண்டில் நாங்கள் எவ்வாறு சேர்ந்து வேலை செய்யலாம், பொது தளத்திலே நாங்கள் எவ்வாறு உடன்பட்டு வேலை செய்யலாம் என்று பேசுகின்றோம். ஆனால் அதே நேரம் இன்ட்ராஃபெய்த் டயலாகை நாங்கள் மறந்து விடுகின்றோம். மார்க்க சகோதரருக்கு மத்தியில்
நாங்கள் அமைப்புகளாக பிரிந்திருக்கின்றோம், அமைப்புகளாக, நிறுவனங்களாக, இயக்கங்களாக இருக்கின்றோம். அடுத்த இயக்கத்தவர்களை பற்றி நான் புரிந்து கொள்வதற்கு முயற்சிப்பதில்லை. அடுத்த மதத்தவர்களை புரிந்து கொள்ள முயற்சிக்கின்றோம். அதே நேரம் கவலைக்கிடமான விடயம், அடுத்த இயக்கத்தவர்களை நான் அரவணைக்க தயாரில்லை, அவர்களோடு கலந்துரையாட தயாரில்லை, அவர்களை புரிந்து கொள்ள தயாரில்லை. ஒரே மேசையில் உட்கார்ந்து நாங்கள் கலந்துரையாடி ஒரு பொது விடயத்துக்காக நாங்கள் வேலை செய்ய தயாரில்லை. எனவே இன்ட்ராஃபெய்த் மிக முக்கியமான ஒரு வேலை திட்டமாக முஸ்லீம் சமூகத்திலே இன்று நடத்தப்பட வேண்டும், ஃபோக்கஸ் பண்ணப்பட வேண்டும் என்ற அந்த கருத்தையும் நாங்கள் இங்கே வலியுறுத்த விரும்புகின்றோம். இன்னமல் முஃமினூன இஹ்வா என்ற அந்த வசனத்தின் ஊடாக இங்கே அல்லாஹு தஆலா முஃமின்கள் சகோதரர்கள் என்று கூறிவிட்டு 2 மிக முக்கியமான விடயங்களை கூறுகின்றான். வத்தகுல்லாஹ் லஅல்லக்கும் துர்ஹமூன், நீங்கள் அல்லாஹ்வை தக்வா கொள்ளுங்கள், இறை பிரஜ்ஞை கொள்ளுங்கள், அல்லாஹ்வை மனதில் ஆழத்தில் இருத்திக் கொள்ளுங்கள். லஅல்லக்கும் துர்ஹமூன், நீங்கள் ரஹ்மத் செய்யப்படுவீர்கள், அருள் பாலிக்கப்படுவீர்கள். இங்கே 3 விடயங்கள் தொடர்பு படுகின்றன. முஸ்லீம்களுடைய சகோதரத்துவம், அல்லாஹ் பற்றிய தக்வா, அல்லாஹ் அந்த மனிதர்களுக்கு கிடைக்கக்கூடிய ரஹ்மத், ட்ரைங்குலர் ரிலேஷன்ஷிப், இது மிக முக்கியமானது. சகோதரத்துவம், தக்வல்லா, ரஹ்மா. எங்கெல்லாம் சகோதரத்துவம் இருக்கின்றதோ அங்கு வத்தவாசோ பிஸ் சபுரி வத்தவாசோ பில் மர்ஹமா, அங்கு சபருக்கும் ரஹ்மத்துக்கும் நல்ல விடயங்களுக்கும் மனிதர்கள் ஒருவர் தூண்டிக்கொள்வார்கள். அதன் விளைவாக ரஹ்மத் உருவாகின்றது. எங்கெல்லாம் ரஹ்மத் இருக்கின்றதோ அங்கெல்லாம் உஹுவா இருக்கின்றது, அங்கெல்லாம் தக்குவா இருக்கின்றது. எங்கெல்லாம் தக்குவா இருக்கின்றதோ அங்கெல்லாம் உஹுவா இருக்கின்றது, அங்கெல்லாம் ரஹ்மா இருக்கின்றது. எனவே பாருங்கள், ஒன்றை விட்டு ஒன்றை பிரிக்க முடியாத ஒரு முக்கோண தொடர்பு, இறுக்கமான தொடர்பு. அல்லாஹ் பற்றிய ஆழ்ந்த நம்பிக்கையும் பிரஜையும் தூய்மையாக இருக்கின்ற போது அங்கே சகோதரத்துவம் உருவாகின்றது, அங்கே ரஹ்மத் உருவாகின்றது, பரஸ்பர உதவியும் ஒத்தாசையும் இங்கே உருவாகின்றது. இந்த முக்கோண தொடர்பை நாங்கள் இஸ்லாம் தவிர்ந்த அடுத்த சிந்தனைகளில், சித்தாந்தங்களில் கண்டுகொள்ள முடியாது. ஒரு மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்ட் வியூ, சடவாத உலக கண்ணோட்டம் கொண்ட அல்ல செக்யூலஸ் ஒரு வேர்ல்ட் வியூ இருக்கின்ற ஒரு உலகத்திலே நாங்கள் இந்த சகோதரத்துவத்தை கண்டுகொள்ள முடியாது, இந்த ரஹ்மத்தை கண்டுகொள்ள முடியாது, அர்ப்பணங்களை, தியாகங்களை கண்டுகொள்ள முடியாது. இஸ்லாத்திலே சதக்காவாக இருக்கலாம். ஏன் சதக்கா இருக்கின்றது? ஏன் ஜகாத் இருக்கின்றது? ஏன் வக்ஃப் இருக்கின்றது? இவையெல்லாம் அடுத்த மனிதர்கள் பற்றிய புரிந்துணர்வு, அடுத்த மனிதர்களுக்கு நாங்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும், அவனுடைய கஷ்டத்தை நாங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும், அவனுக்கு உதவி ஒத்தாசை செய்ய வேண்டும். ஜகாத்தை பாருங்கள், என்னுடைய பணத்தை, நான் சம்பாதித்த பணத்தை ஏன் நான் கொடுக்க வேண்டும்? உண்மையில் அது அல்லாஹ் தந்த பணம், அது அவனுக்கு நான் கொடுக்க வேண்டிய படம் என்ற அந்த இஸ்லாமிய புரிதல் இருக்கின்றது. அந்த இஸ்லாமிய புரிதலின் பின்னணியில் தான் அவன் ஜகாத்தை கொடுக்கின்றான். அவன் என்னுடைய சகோதரன், அல்லாஹுடைய அடிமை, அல்லாஹ் என்னையும் அவனையும் படைத்திருக்கின்றான், அவனுக்கு கொடுப்பதற்காக எனக்கு தந்திருக்கின்றான் அல்லாஹு தஆலா. எனவே நான் கொடுப்பது என்னுடைய கடமை. இந்த பார்வை நாங்கள் சடவாத உலகத்தில் கண்டுகொள்ள முடியாது. இது நான் சம்பாதித்தது, எனக்குரியது, நான் சொந்தமாக்கி கொண்டது, நான் ஏன் அவனுக்கு கொடுக்க வேண்டும் என்ற அந்த வாதம்தான் மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்ட் வியூ, சடவாத உலக கண்ணோட்டத்தில் தோற்றம் பெறுகின்றன. ஆனால் இஸ்லாமிக் வேர்ல்ட் வியூவில் அந்த பார்வை இல்லை. சகோதரர்கள், ஒரு நிறுவனம் அடுத்த நிறுவனத்தின் சகோதரன், அந்த இயக்கம் இந்த இயக்கத்தின் சகோதரன். குறிப்பிட்ட இயக்கம் ஏதாவது கஷ்டத்தில், சங்கடத்தில், நெருக்கடியில் உள்ளாகின்ற போது அடுத்த இயக்கங்களும் அடுத்த நிறுவனங்களும் அந்த நிறுவனத்திற்கு கை கொடுப்பது, உதவி ஒத்தாசை செய்வது, அவருடைய பிரச்சனைகளை தனது பிரச்சனையாக பார்ப்பது இஸ்லாத்திலே மிகவும் வலியுறுத்தப்பட்ட ஒரு வாஜிபான கடமை. இன்னமல் முஃமினூன இஹ்வா ஃபஅஸ்லிஹு பைன அஹவைக்கும், உங்கள் இரு சகோதரருக்கு மத்தியிலான பிரச்சனையை நீங்கள் தீர்த்து கொள்ளும். நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம், இரு குழுக்கள் அல்லது இங்கே இரு சகோதரர்கள், குழுக்களாக இருக்கலாம், சகோதரர்களாக இருக்கலாம், இரு குடும்பங்களாக இருக்கலாம். எனவே இஸ்லாம் இவ்வாறு தான் அல்லாஹ்வை மையமாக வைத்து அனைத்தையும் பிணைக்கின்றது, இணைக்கின்றது. மனிதர்களை இணைக்கின்றது, குடும்பங்களை இணைக்கின்றது, இயக்கங்களை இணைக்கின்றது, அமைப்புகளை, ஆர்கனைசேஷன்களை. அல்லாஹு தாலா இந்த ஃபெய்த் பேஸ்ட் ஐடென்டிட்டியை கொண்டு அல்லாஹு தாலா மனிதர்களை இணைக்கின்றான். 3வது விடயம், இந்த முஃமினூன்கள் என்கின்ற அந்த அடையாளம். இந்த அடையாளத்தை நாங்கள் எந்த கட்டத்திலும் விட்டு கொடுக்க முடியாது.
நாம் பார்க்கலாம், ஒரு பிரபல்யமான பாடசாலையிலே ஒருவர் கற்றாராக இருந்தால் அதனை கூறி அவர் பெருமைப்பட்டுக் கொள்வார். நான் இந்த பாடசாலையிலே கற்றேன், இந்த பாடசாலையிலே கற்றேன். ஒரு கம்பெனியிலே அவர் தொழில் பார்த்தால் அவர் கூறுவார், நான் இந்த பெரிய கம்பெனியிலே நான் தொழில் பார்த்திருக்கிறேன் என்று அவர் சந்தோஷமாக கூறிக்கொள்வார். சிலர் நாங்கள் பார்க்கலாம், தங்களுடைய வாகனத்தின் பின்னால் இந்த பாடசாலையின் ஸ்டிக்கர்களை கூட ஒட்டியிருப்பார்கள். ஏனென்றால் அதனை ஒரு பெருமையாக பார்க்கிறார்கள். அதனை எல்லாவற்றையும் விட பெருமைப்படக்கூடிய ஒன்றுதான் அல் முஃமின் என்கின்ற அந்த அடையாளம். சில போது நாங்கள் நாட்டு அடையாளங்களை நாங்கள் துறக்கலாம். ஒரு காலத்தில் ஸ்ரீலங்கன் சிட்டிசனாக இருக்கக்கூடிய எத்தனையோ மனிதர்களை நாங்கள் பார்க்கின்றோம். வேறு நாடுகளுக்கு போய் வேறு வேறு நாட்டினுடைய சிட்டிசன்களாக மாறுகிறார்கள். ஆஸ்திரேலியன் சிட்டிசனாகவும், UK சிட்டிசனாகவும், USA சிட்டிசனாகவும் மாறிவிடுகின்றார்கள். அதே போன்று வேறு எங்கேயுள்ள நாட்டிலே இருக்கின்ற ஒருவர் இன்னொரு நாட்டுக்கு போகின்றார். இந்த நாட்டு அடையாளங்கள் எல்லாம் அடிக்கடி மாறக்கூடிய விடயங்கள். பாடசாலை மாறுகின்றன, தொழிற்சாலை மாறக்கூடிய, இவற்றையெல்லாம் மாற்றிக்கொள்வதால் பெரிய இழப்பு எதுவும் ஏற்பட போவதில்லை. மாற்றமாக அல் முஃமின் என்கின்ற இந்த அடையாளத்தை எவனாவது மாற்றிக்கொள்வானாக இருந்தால் அவனைப் போல் துரஷ்டவாளி வேறு யாரும் இருக்க முடியாது. அவனைப் போல் நஷ்டமடைந்தவன் வேறு யாரும் இருக்க முடியாது. எனவே இந்த முஃமின் என்கின்ற இந்த அடையாளத்தை நாங்கள் பாதுகாத்துக் கொள்வதற்காக இஸ்லாத்திலே நாங்கள் பார்க்கலாம், ஒரு முஃமினாக இருப்பதற்கு அல் குர்ஆனிலும் சுன்னாவிலும் மிக அடிப்படையான ஃபவுண்டேஷன் ஒன்று இருக்கின்றது. அதனை யாரும் மாற்ற முடியாது. உதாரணமாக தொழுகை, ஒரு மோமினுடைய மிக முக்கியமான அடையாளத்தின் ஒரு வெளிப்பாடு தான் தொழுகை. ஜகாத், இவற்றை நாங்கள் எந்த கட்டத்திலும் விட்டு கொடுக்க முடியாது. ஆடை, முஸ்லீம்களுக்கென்று ஒரு ஆடைக்கான வரையறை ஒன்று இருக்கின்றது, குறிப்பாக பெண்களுடைய ஆடை. அந்த ஆடைக்கான வரையறையில் யாராவது கை வைப்பார்களாக இருந்தால் நாங்கள் அதனை விட்டு கொடுக்க முடியாது. எங்களுடைய அடையாளத்தை நாங்கள் விட்டு கொடுக்க முடியாது. இஸ்லாத்தில் இன்னொரு பகுதி இருக்கின்றது, இஜ்திஹாது உட்பட்ட பகுதி, கால சூழலுக்கேற்ப மாற்றமடையக்கூடிய ஒரு பகுதி, பல ஃபத்வாக்களை கொண்டு வந்து தரும் விடயம். அவற்றில் ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி ஒன்று இருக்கின்றது. ஆனால் இஸ்லாத்திலே சில அடிப்படையான பகுதிகள் இருக்கின்றது, அவற்றை நாங்கள் விட்டு கொடுக்க முடியாது. அங்கே ஃப்ளெக்சிபிலிட்டி என்று ஃப்ளெக்சிபிளாக நாங்கள் அங்கே இருக்க முடியாது. அந்த விடயத்தில் நாங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். குறிப்பாக அவற்றை நோக்கி சவால்கள் வருகின்ற போது நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து குரல் கொடுக்க வேண்டும். அவற்றை நாங்கள் முகம் கொடுக்க வேண்டும். அவற்றை நாங்கள் கவுண்டர் பண்ண வேண்டும். இவற்றையெல்லாம் நாங்கள் ஒரு முஃமின்கள் என்ற அடையாளத்தை நாங்கள் ஆழமாக உள்வாங்கிக் கொள்கின்ற போதுதான் இவையெல்லாம் சாத்தியமாகின்றன. அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு அறிஞர் கூறுவார், குல்லு தாயிஃபத்தின் கல் லில் உஹ்ரா. ஒவ்வொரு அமைப்பும், நிறுவனம், குழுக்களும் அடுத்த அமைப்புக்கும் அனைத்து நிறுவனத்துக்கும் சகோதரர்கள் போன்றவர். எவ்வாறு குடும்பத்தில் சகோதரர்கள் இருக்கிறார்களோ இதே போன்றுதான் நிறுவனங்களும் இயக்கங்களும் அமைப்புகளும் ஒன்றுக்கொன்று சகோதரர்கள். ஒரு நிறுவனம் கஷ்டத்தில் விழுகின்ற போது அடுத்த நிறுவனம் கை கொடுக்க வேண்டும். இவர்களுடைய பிரச்சனையை இந்த நிறுவனம் தனது பிரச்சனையாக பார்க்க வேண்டும். ஒற்றுமை பலம் என்கின்ற அந்த கருத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னமல் முஃமினூன இஹ்வா என்கின்ற இந்த பகுதி மிக முக்கியமானது. எனவே அந்த பகுதி வத்தகுல்லாஹ லஅல்லகும் துர்ஹமூன், அந்த ஒற்றுமையாக இருக்கின்ற போது தக்குவா, ரஹ்மா என்கின்ற அந்த 3 முக்கோண தொடர்பையும் நாங்கள் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வசனத்தை நாங்கள் அடுத்த அமர்விலே பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.